CNYLF வழங்கும் ஆன்மீக சிறப்பு பட்டிமன்றம். சாட்சி வாழ்க்கையாக இருந்தாலும் சடங்கு வாழ்க்கையாக இருந்தாலும் அதிலே சிக்கி தவித்து கொண்டிருப்பது கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறித்தவம். இதற்கு தீர்மானம், தீர்வு என்ன என்பதை அறிந்து கொள்ள ஒரு அருமையான பட்டிமன்றம் தான் இன்றைய கிறித்தவர்களிடம் இருப்பது. சாட்சி வாழ்க்கையா சடங்கு வாழ்க்கையா? சின்ன சின்ன வெளிச்சம் புகழ் எனது அன்பு நண்பர் கவிஞர் அருள் பிரகாஷ் அவர்கள் தலைமையேற்று நடுவராக பங்கேற்கும் இந்த அற்புதமான பட்டிமன்றத்தை அனைவரும் வந்து கண்டுகளியுங்கள். இறையாசியுடன் கருத்தாசியும் பெறுங்கள். சிந்தையை தெளிவிக்கும் சீரிய உண்மைகளை விறுவிறுப்பான விவாதங்களால் உங்கள் உள்ளத்தில் பதிய வைக்க CNYLF இயக்கம் வழங்கும் ஓர் ஆன்மீக சிறப்பு பட்டிமன்றம். தமிழுலகிலும் கிறிஸ்தவ உலகிலும் பேரும் புகழும் பெற்ற சீரும் சிறப்பும் மிக்க பேச்சாளர்கள் அணிவகுத்து வருகிறார்கள் வாதாட. கருவறை முதல் கல்லறை வரை விசுவாச சாட்சி வாழ்க்கை வாழ்ந்து காட்டுகின்ற நம்மவர்களை பார்த்து எப்படி சடங்கு வாழ்க்கை வாழ்கிறோம் என்று சொல்லலாம். இப்படிதாங்க எதிரணியினரை பார்த்து கேட்கலாம் இருக்கேன். எங்க எப்போன்னு தானே கேட்குறீங்க? ஒரு அருமையான பட்டிமன்றம் நடக்க போகுது. இன்றைய கிறிஸ்தவர்கள் நடத்துவது சாட்சி வாழ்க்கையா சடங்கு வாழ்க்கையா? ஒரு காரசாரமான கருத்துக்கள் நிறைந்த சிந்தனையை தூண்டுகின்ற ஒரு அழகான ஒரு பட்டிமன்றத்தை நம்ம CNYLF வழங்க இருக்கின்றாங்க. அருளுரையிலே ஒரு 20-25 நிமிடத்தில் புரிய வைக்க முடியாத விஷயங்களை ஒரு 6 பேர் சேர்ந்து விவாதிக்கும் போது சுவையாகவும் சுவாரஸ்யமாகவும் பல்வேறு உண்மைகளை தகவல்களை சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது ஒரு 7 பிரசங்கம் மாதிரி தான். மக்கள் மனம் கொள்ளுகிற வகையில் அதை வடிவமைத்துக் கொள்கிறோம். எனவே கிறிஸ்தவ திருச்சபைகளில் பட்டிமன்றம் நடத்தலாமா என்றே ஒரு பட்டிமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் முதல் பட்டிமன்றம் கொல்கத்தாவிலே தான் நடந்தது. 2 கள்ளர்களும் 2 அணியாக பிரிந்து இயேசு கிறிஸ்து நடுவராக இருந்தார். அதுதான் முதல் பட்டிமன்றம் என்று கூட நாம் சொல்லலாம். எனவே பட்டிமன்றம் என்கிற கலை வடிவத்தின் மூலம் பல்வேறு உண்மைகளை வெகுஜனங்களுக்கு சொல்லுவதற்கு இது ஒரு நல்ல கலை வடிவமாக இருக்கிறது. தலைப்பு என்னவென்று சொன்னால், இன்றைய கிறிஸ்தவர்கள் நடத்துவது சாட்சி வாழ்க்கையா சடங்கு வாழ்க்கையா? ஒரு கிறிஸ்தவன் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். ஆனால் இன்னைக்கு பேருக்கு வெளி உலகத்திற்காக கிறிஸ்தவர்களாக வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். எனவே இன்றைய கிறிஸ்தவர்கள் நடத்துவது சாட்சி வாழ்க்கையா சடங்கு வாழ்க்கையா என்று ஒரு விவாதம், ஒரு பட்டிமன்றம் நடைபெற இருக்கிறது. அந்த பட்டிமன்றத்திற்கு நான் நடுவராக இருக்கிறேன். புகழ்பெற்ற பேச்சாளர்கள், கிறிஸ்தவ உலகத்திலே இறையியலும் இலக்கியத்திலும் தெளிவு பெற்ற பேச்சாளர்கள். குறிப்பாக MCC பள்ளியினுடைய மேனாள் தமிழ்துறை தலைவர் மோசஸ் மைக்கேல் ஃபாரடே அவர்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ திரைப்படங்களில் எடுப்பதில் முதல் மனிதராக, முன்னணி மனிதராக முன்வரிசையில் இருக்கக்கூடிய ஜே ரமேஷ் அவர்கள், அது மட்டும் இல்லாமல் பல்வேறு ஊடகங்களிலே மிகச்சிறப்பாக பேசி வருகிற அருமை தம்பிகள் காஞ்சி கிருபா, திருவள்ளுவர் எபினேசர் ஆகியோர் அந்த பட்டிமன்றத்திலே கலந்து கொள்கிறார்கள். அவற்றோடு பேராசிரியர் சார்லட் கிறிஸ்டினா அவர்களும் அதிலே பேசுகிறார்கள். நீங்கள் அனைவரும் அந்த பட்டிமன்றத்துக்கு வர வேண்டும். வழக்கமாக பட்டிமன்றத்திற்கு அழைக்கிற பொழுது இந்த வாசகத்தை சொல்வார்கள், சிரிக்கவும் சிந்திக்கவும் என்று. ஆனால் நான் சற்று மாற்றி, இந்த பட்டிமன்றம் சிரிக்கவும் சிந்திக்கவும் அல்ல, உங்களை மகிழ்விக்கவும் உங்கள் மனசாட்சியை தட்டி எழுப்பவும் இந்த பட்டிமன்றம் நடைபெறுகிறது. அவசியம் பாருங்கள். பட்டிமன்றம் நடைபெறும் நாள் நவம்பர் 25, 2025 செவ்வாய் மாலை 6 மணி முதல். பட்டிமன்றம் நடைபெறும் இடம் ஃபுல் காஸ்பல் சர்ச் ஆஃப் காட், எண் 111, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, நெகுன்றம், சென்னை 107. கருத்தாசியுடன் இறையாசி பெறுங்கள். உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம்.